வணக்கம். தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அரசு ஊழியர் ஒரு தரப்பினர் சம்பள விவகாரம் நாடாளுமன்றத்தில் தெரிவிப்பு. எல்னினோவின் தாக்கத்தால் உருவாகும் ஆபத்தான சூழ்நிலை. குவிந்து கிடக்கும் 1037 வேலை வாய்ப்புகள், வேலை தேடுவோருக்கு சிறந்த வாய்ப்பு. நாட்டில் வேகமாக பரவும் டெங்கு நோய், அவதானத்துடன் செயல்படுமாறு எச்சரிக்கை. வவுனியாவில் குளவிக்கொட்டுக்கு இலக்காகிய மாணவர்கள். பாடசாலை அதிபர்களுக்கான கொடுப்பனவுகள் குறித்து பிரதமரின் அறிவிப்பு. வவுனியா கிளிநொச்சி பயணிகளோடு சிவனொளி பாதமலை சென்ற வாகனம் பள்ளத்தில் விழுந்து விபத்து. கல்முனையில் முற்றுகையிடப்பட்ட வீடு போலீசாருக்கு காத்திருந்த அதிர்ச்சி. பல்கலைக்கழகத்தை தொடர் உயிர் மாய்ப்பு அதிர்ச்சியில் மயங்கி விழுந்த மாணவிகள். தொடர்பான விரிவான செய்திகள். ஆசிரியர்களின் சம்பளம் தொடர்பாக எந்த பிரச்சனையும் இல்லை என்று ஆசிரியர்களின் சம்பளம் முறையாகவும் சரியான நேரத்திலும் வழங்கப்படுவதாக பிரதமர் கருணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். இன்று இடம்பெற்ற நாடாளுமன்ற அமர்வில் பிரதமர் இவ்வாறு கூறியுள்ளார். ஆசிரியர்களின் சம்பளம் தொடர்பாக எந்த பிரச்சனையும் இல்லை, இந்த மாதம் ஆசிரியர்களின் சம்பளம் வழங்கப்படாது என்று நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் நேற்று கூறியவை பொய்யான தகவல் என்று பிரதமர் விளக்கம் அளித்துள்ளார். இதேவேளை மாகாண பாடசாலைகளில் பணியாற்றும் அதிபர்களின் எண்ணிக்கை, அவர்களுக்கான கொடுப்பனவுகள் மற்றும் பதவி உயர்வு நிபந்தனைகள் தொடர்பான விரிவான விவரங்களை பிரதமர் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்துள்ளார். மேலும் நாட்டின் சிறுவர் பாதுகாப்பு சட்ட திருத்தங்கள், கல்வி மறுசீரமைப்பு மற்றும் மாணவர்களின் மனநலன் சார்ந்த நலன்புரி திட்டங்கள் குறித்து சிறப்புரையாற்றியுள்ளார். தற்போதைய எல்னினோ நிகழ்வு அடுத்த ஆண்டின் முதல் காலாண்டு வரை நீடிப்பதற்கான நிகழ்தகவு 97% அதிகரித்துள்ளதாக வளிமண்டலவிய திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் அஜித் விஜயமன்னகே தெரிவித்துள்ளார். அடுத்த மாதம் வடகிழக்கு, வடமத்திய மற்றும் மொனராகலை போன்ற மாவட்டங்களில் மழையற்ற வானிலை தொடரும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இன்றைய தினம் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் வைத்து அவர் இந்த விடயத்தை கூறியுள்ளார். இந்த எல்னினோ நிலை அடுத்த ஆண்டின் தொடக்கம் வரை தொடரும் என்பதற்கு 97% உலகளாவிய கணிப்பு உள்ளது. அடுத்த ஆண்டு பிப்ரவரி, மார்ச் மற்றும் ஏப்ரல் ஆகிய 3 மாதங்களிலும் மழைப்பொழிவு கணிசமாக குறையும், வெப்பநிலை உயரும், மனித உடல் தாங்க முடியாத கடினமான ஆபத்தான சூழ்நிலைக்கு செல்லக்கூடும் என அவர் தெரிவித்துள்ளார். இலங்கை போக்குவரத்து சபையின் நாடளாவிய ரீதியிலான டிப்போக்களில் ஒப்பந்த அடிப்படையில் சாரதி மற்றும் நடத்துனர்களை ஆட்சேர்ப்பு செய்வதற்கான விண்ணப்பங்கள் கோரப்பட்டுள்ளன. இதன்படி 788 சாரதி வெற்றிடங்களும் 249 நடத்துனர் வெற்றிடங்களுக்கான விண்ணப்பங்கள் கோரப்பட்டுள்ளன. அந்தந்த பிரதேசங்களை சேர்ந்த விண்ணப்பதாரர்களுக்கு ஆட்சேர்ப்பில் முன்னுரிமை வழங்கப்படும் என இலங்கை போக்குவரத்து சபை தெரிவித்துள்ளது. சாரதி பதவிக்கு விண்ணப்பிப்பவர்கள் 21 முதல் 45 வயதுக்குட்பட்டவர்கள் என்றும் இருக்க வேண்டும். காப்போத சாதாரண பரீட்சையில் 6 பாடங்களில் சித்தி அடைந்திருக்க வேண்டும் என்பதுடன் 2 பாடங்களில் திறமை சித்தி பெற்றிருக்க வேண்டும். மேலும் 3 ஆண்டுகளுக்கு மேலாக செல்லுபடியாகும் கனரக வாகன சாரதி அனுமதி பத்திரம் வைத்திருப்பதுடன் குறிப்பிடப்பட்டுள்ள உடல் மற்றும் சுகாதார தகமைகளை பூர்த்தி செய்திருக்க வேண்டும். நடத்துனர் பதவிக்கு விண்ணப்பிப்பவர்கள் 18 முதல் 45 வயதுக்குட்பட்டவர்களாக இருக்க வேண்டும். காப்போது சாதாரண பரீட்சையில் தாய்மொழி மற்றும் கணிதம் உள்ளிட்ட 6 பாடங்களில் சித்தியடைந்திருக்க வேண்டும் என்பதுடன் 2 பாடங்களில் திறமை சித்தியும் பெற்றிருக்க வேண்டும். தெரிவு செய்யப்படும் சாரதிகளுக்கு மாதாந்தம் 40,847 ரூபாய் அடிப்படை ஒப்பந்த கொடுப்பனவும், நடத்துனர்களுக்கு 40,008 ரூபாய் அடிப்படை ஒப்பந்த கொடுப்பனவும் வழங்கப்படும். இதற்கு மேலதிகமாக 17,800 ரூபாய் வாழ்க்கை செலவு கொடுப்பனவு, மேலதிக நேர கொடுப்பனவு மற்றும் ஊக்குவிப்பு கொடுப்பனவுகளும் வழங்கப்படும். ஊழியர் சேமலாப நிதியத்துக்கு ஊழியர்கள் 8% பங்களிப்பை வழங்குவதுடன் தொழில் வழங்குனர் 12% பங்களிப்பை வழங்குவார்கள். ஊழியர் நம்பிக்கை நிதியத்துக்கு தொழில் வழங்குனரால் 3% பங்களிப்பும் வழங்கப்படும். நேர்முக பரீட்சை, நடைமுறை பரீட்சை மற்றும் தொடர்புடைய பயிற்சி நெறிமுறைகள் பெறுகளின் அடிப்படையிலேயே ஆட்சேர்ப்பு இடம்பெறும் என்றும், நியமனம் செய்யப்பட்ட பின்னர் பணியிட மாற்றம் மேற்கொள்ளப்பட மாட்டாது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தெரிவு செய்யப்படும் விண்ணப்பதாரர்களுக்கு பணியிடத்திலிருந்து 30 கிலோமீட்டர் வரையான சுற்றளவுக்கு பணிக்கு சென்று வருவதற்கான பயண அனுமதி பத்திரம் வழங்கப்படும். குறிப்பிட்ட மாதிரி வடிவில் தயாரிக்கப்பட்ட விண்ணப்பங்களை தலைமை நிர்வாக அதிகாரி, இலங்கை போக்குவரத்து சபை இலக்கம்
200 கிருள்ள வீதி, நாரகன்பேட்டை, கொழும்பு 5 என்ற முகவரிக்கு பதிவு தகவல் மூலம் அனுப்ப வேண்டும். விண்ணப்பங்கள் 2026 செப்டம்பர் 7ஆம் தேதிக்குள் கிடைக்குமாறு அனுப்பப்பட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் பதிவான டெங்கு மரணங்களின் எண்ணிக்கை 71ஆக அதிகரித்துள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு வெளியிட்ட சமீபத்திய தரவுகளின்படி இந்த ஆண்டில் இதுவரை பதிவான டெங்கு நோயாளிகளின் எண்ணிக்கை 93,115ஆக உயர்ந்துள்ளது. இதற்கிடையில் ஆகஸ்ட் மாதத்தின் கடந்த 19 நாட்களில் நாட்டில் 7,777 டெங்கு நோயாளிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக அந்த பிரிவு உறுதிப்படுத்தியுள்ளது. அதிக எண்ணிக்கையிலான டெங்கு நோயாளிகளை பதிவு செய்யும் மாவட்டங்களில் கம்பஹா மாவட்டம் தொடர்ந்து முதலிடத்தில் உள்ளது. இதற்கு அமைய கம்பஹா மாவட்டத்தில் இதுவரை 19,825 டெங்கு நோயாளிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். மேலும் கடந்த ஆண்டில் கொழும்பு மற்றும் கண்டி மாவட்டங்களில் முறையே 18,475 மற்றும் 6,725 டெங்கு நோயாளிகள் பதிவாகியுள்ளதனால் மக்கள் சற்று அவதானத்துடன் செயல்படுமாறு தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு எச்சரிக்கை விடுத்துள்ளது. வவுனியா வைரவ புளியங்குளத்தில் உள்ள தனியார் கல்வி நிலையத்துக்கு முன்பாக அங்கு நின்ற மாணவர்கள் மற்றும் பெற்றோருக்கு குளவி கொட்டியதில் பலர் வவுனியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். 2 நாட்களாக தொடர்ச்சியாக அப்பகுதி மாணவர்கள் மற்றும் பெற்றோருக்கு குளவி கொட்டிய நிலையில் அதனை தடுப்பதற்கான நடவடிக்கைகளை எவரும் மேற்கொள்ளவில்லை என்பதுடன் பாதுகாப்பு நடவடிக்கைகளும் எடுக்கப்படவில்லை. இதன் காரணமாக தனியார் கல்வி நிலையத்துக்கு முன்பாக நின்ற மாணவர்கள் மற்றும் அவர்களை கற்றல் நடவடிக்கைகளுக்காக அழைத்து வந்த பெற்றோருக்கும் குளவி கடுமையாக கொட்டியுள்ளது. இதன் காரணமாகவே பலர் வவுனியா மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலைமை தொடர்பாக நர்த்த முகாமைத்துவ நிலையம் உட்பட இது தொடர்பிலான அதிகாரிகள் உடனடி நடவடிக்கை எடுத்து மாணவர்களை பெற்றோரை மாத்திரமின்றி வீதியால் செல்வோரையும் பாதுகாக்குமாறு பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். இலங்கையின் பாடசாலைகளில் பணியாற்றும் அதிபர்களின் எண்ணிக்கை, அவர்களுக்கான கொடுப்பனவுகள் மற்றும் பதவி உயர்வு நிபந்தனைகள் தொடர்பான விரிவான விவரங்களை பிரதமர் கரணி அமரசூரிய வெளிப்படுத்தியுள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றும் போதே பிரதமர் இந்த விடயங்களை குறிப்பிட்டுள்ளார். இலங்கை கல்வி நிர்வாக சபையில் தேசிய பாடசாலைகளில் 133, மாகாண பாடசாலைகளில் 27 என மொத்தமாக 160 பணியிடங்கள் காணப்படுகின்றன. இந்நிலையில் தேசிய பாடசாலைகளில் 139, மாகாண பாடசாலைகளில் 7,125 என மொத்தமாக 7,264 அதிபர் சேவை பணியிடங்கள் உள்ளதுடன் மாகாண பாடசாலைகளில் இலங்கை ஆசிரியர் சேவையை சேர்ந்த 2,494 பேர் பதில் அதிபர்களாக பணிபுரிகின்றனர். பாடசாலை வகைகளின் அடிப்படையிலேயே 1AB பாடசாலைகளில் அதிபர்களுக்கு 8,000 ரூபாயும், 1C பாடசாலைகளின் அதிபர்களுக்கு 5,500 ரூபாயும், வகை 2 பாடசாலைகளின் அதிபர்களுக்கு 4,500 ரூபாயும், வகை 3 பாடசாலைகளுக்கு 4,000 ரூபாய் கொடுப்பனவும் வழங்கப்படுகின்றன. அதுடன் கஷ்ட மற்றும் அதிகஷ்ட பாடசாலைகளில் பணியாற்றும் அதிபர்களுக்கு கஷ்ட கொடுப்பனவுகளும் வழங்கப்படுகின்றன. தேசிய பாடசாலைகளில் பணியாற்றும் கல்வி நிர்வாக சேவை அதிகாரிகளுக்கு எரிபொருள், போக்குவரத்து உள்ளிட்ட கொடுப்பனவுகள் அதிகபட்சமாக 25,000 ரூபாய் வரை வழங்கப்படுகின்றன. சிவனொளிபாத மலைக்கு பயணித்த சுற்றுலா பயணிகளை ஏற்றி சென்ற கார் நல்லதண்ணே மஸ்கெலியா பிரதான வீதியிலிருந்து விலகி மோகினி நீர்வீழ்ச்சியில் விழுந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது. இந்த விபத்து சம்பவம் நேற்று பதிவாகியுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். குறித்த விபத்தில் வவுனியா மற்றும் கிளிநொச்சியை சேர்ந்த உள்ளூர் சுற்றுலா பயணிகளே சிக்கியுள்ளனர். எனினும் குறித்த விபத்தில் அவருக்கும் பலத்த காயங்கள் ஏற்படவில்லை என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். கல்முனை பிரதேசத்தில் வீடொன்றின் மொட்டை மாடியில் சூட்சுமமாக மறைத்து வளர்க்கப்பட்டு வந்த கஞ்சா செடிகள் அடங்கிய தோட்டத்தை போலீசார் நேற்று புதன்கிழமை முற்றுகையிட்டுள்ளனர். கல்முனை தலைமைய போலீஸ் பிரிவுக்குட்பட்ட புறநகர் பகுதியில் சந்தேகத்திடமாக நடமாடிய இருவரையும் பிடித்து போலீசார் விசாரணை மேற்கொண்ட போதே குறித்த வீட்டின் 4ஆம் மாடி மொட்டை மாடியில் கஞ்சா செடிகள் ரகசியமாக வளர்க்கப்பட்டு விற்பனை செய்யப்பட்டு வந்தமை தெரியவந்துள்ளது. இந்நிலையில் கைதான சந்தேகநபர் காலை மற்றும் மாலை வேளைகளில் இடியப்பம் பிட்டு போன்ற சிற்றுண்டிகளை விற்பனை செய்யும் போர்வையில் ரகசியமாக கஞ்சாவினை விற்பனை செய்து வந்துள்ளமை போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. குறித்த வீட்டின் மொட்டை மாடியில் கஞ்சா செடிகள் மிகவும் பாதுகாப்பாகவும் ஒரு முறைப்படியான பயிர் செய்கை போன்றும் வளர்க்கப்பட்டிருந்தன. சம்பவ இடத்துக்கு சென்ற போலீசார் அங்கு வளர்க்கப்பட்ட செடிகளையும் கைப்பற்றி பிடுங்கி கல்முனை தலைமையக போலீஸ் நிலையத்துக்கு எடுத்து சென்ற நிலையில் இச்சம்பவம் தொடர்பில் சுமார் 56 வயது மதிக்கத்தக்க சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் போலீசார் மேலதிக விசாரணைகளில் ஈடுபட்டு வருகின்றனர். பல்கலைக்கழக கல்லடி சுவாமி விமலானந்த இசைக்கு நடனக் கல்லூரி விடுதியில் மாணவியொருவர் இன்று பிற்பகல் தவறான முடிவெடுத்து உயிர் மாய்ப்பு செய்து கொண்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதனை கண்டு அதிர்ச்சியில் 2 மாணவிகள் மயங்கி விழுந்த நிலையில் மட்டு பொதுனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதை அடுத்து அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது.
திருக்கோவில் போலீஸ் பிரிவில் உள்ள தம்புளுவில் சேர்ந்த 20 வயதுடைய மாணவி என்பவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக தெரியவந்துள்ளது. குறித்த கல்லூரிக்கு நாடகத்துறைக்கு தெரிவு செய்யப்பட்டு கடந்த 3 மாதங்களுக்கு முன்னர் கற்கை நெறி ஆரம்பிக்கப்பட்டதை அடுத்து குறித்த மாணவி கல்லூரி விடுதியில் தங்கியிருந்து 1ஆம் ஆண்டில் கல்வி கற்று வருகிறார். இந்நிலையில் விடுதியில் உள்ள அறையில் சம்பவ தினமான இன்று பிற்பகல் சுமார் 12 மணியளவில் குறித்த மாணவி தவறாக முடிவெடுத்து உயிர் மாய்ப்பு செய்துள்ளார். இதனை கண்ட அதிர்ச்சியில் 2 மாணவிகள் மயங்கி விழுந்ததை அடுத்து அங்குள்ள மாணவர்கள் உடனடியாக தவறாக முடிவெடுத்து உயிர் மாய்ப்பு செய்து கொண்ட மாணவியையும் மயங்கி விழுந்த மாணவிகளையும் மீட்டு மட்டு மோதனா வைத்தியசாலையில் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதித்தனர். இந்த நிலையில் தவறாக முடிவெடுத்து உயிர் மாய்ப்பு செய்து கொண்ட மாணவி ஏற்கனவே உயிரிழந்ததாகவும் மயங்கி விழுந்த மாணவிகள் சிகிச்சை பெற்று வருவதாகவும் போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. உயிரிழந்த மாணவியின் சடலம் பிரேத பரிசோதனைக்காக பிரேதறையில் வைக்கப்பட்டிருந்ததாக போலீசார் தெரிவித்தனர். இத்துடன் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருக்க தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.